எனக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆகுது. என் வீட்டுக்காரர் சாப்பிட்டியான்னு கேட்டாலே எனக்கு அது பெரிய விஷயந்தான். சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன்ல, நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்பேன். இனிமேவாவது நம்ம வந்து இந்த லைஃப்பை வந்து நல்லா கொண்டு போகலாம். ரியலி சாரி, லவ் யூ. அவங்க இறந்து ஒரு 2 months தான் ஆகுது. பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாதுன்ட்டு. அவர் இறந்து 10 வருஷம் ஆகுது. ஆனால் ஒவ்வொரு நாளுமே அந்த ஹாஸ்பிட்டல் நான் பாஸ் பண்ணி இப்போனாலே எனக்கு இதுவாகும். இன்னும் இந்த சொசைட்டி இதெல்லாம் மாற மாட்டாங்களா? இது ஒரு வித்தியாசமான நீயா நானா அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இது மனதோடு பேசும் ஒரு நீயா நானா, முதல் முறையாக தலைப்பில்லாத ஒரு நீயா நானா. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் பர்ஃபெக்ட். இந்த பக்கம் ஒரு 30 வயதை கொண்ட ஆண்கள் இருக்காங்க, இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு 30 வயது அதற்கு மேற்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள். ஒருத்தருக்கு அடிச்சுக்கணுமா, அவன் மட்டும் நல்லா சம்பாதிச்சு வெள்ளையும் சொல்லியுமா இருப்பானா. முத கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன், நல்லா இருங்க, நல்ல முடன். நான் நல்லா இல்லை சார். 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்னைக்கு வந்தேன் சார். ஒரு திரைப்பட இயக்குனர் ஆகணும்னு வந்தேன். அந்த இலக்கை நோக்கி அடைய முடியல. சம்பிரதாயத்துக்கு வேணா நல்லா இருக்குன்னு சொல்லலாம், ஆனா மனப்பூர்வமா நல்லா இல்லை. ஒரே குஷ்டமப்பா, குஷ்டமா இது கஷ்டமப்பா. சூப்பரா இருக்கு. இந்த வருஷம் எனக்கானது. நான் நினைச்சதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, உழைச்சதெல்லாம் இப்போ விளைஞ்சிட்டு இருக்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ஒர்க்கிங் as a principal. ஆனால் பிரின்சிபல் இல்லாமல் பிரின்சிபலாக ஒர்க் பண்ணணும்னு சில கட்டாயத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னடா குழப்புறா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கேன். குடும்பத்தை பார்த்தா நல்லா இருக்கு, ஆனால் வேலைக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இருப்போமா இல்லையா, நாளைக்கு என்ன சுச்சுவேஷன் தெரியாமல் இருக்கு சார். உண்மையை சொல்லணும்னா தெரியல. பிகாஸ் நான் ஒரு 40 yearsல இருக்கிறேன். சொந்த வீடு இருக்கு, கார் இருக்கு, ஃபேமிலி, ஒய்ஃப், பசங்க எல்லாம் இருக்காங்க. நல்லா இருக்கேன் கேட்டால் நல்லா இருக்கேன், பட் மனசளவு கேட்டீங்க நல்லா இருக்கேன்னு சொல்ல தெரியல. அப்படியா? என்ன நொப்படியா, நம்பலையா? அப்படி இல்ல, என் ஏஜில் இருக்கீங்க எல்லாருமே பற்றி வச்சுக்கோங்க. நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறப்ப ரொம்ப புலம்பிக்கிட்டே தான் பேசுவோம். பட் ஆனால் அது பேசி முடிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகும் சார். அந்த மாதிரி இருக்கு நீங்கள் கேட்குறது மேலுமே. ஓகே, நல்லா இருக்கனா இல்லையானே தெரியல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். டிகிரி முடிச்சதும் கவர்மெண்ட் வேலை வாங்கினேன். நல்லா தான் இருக்கேன், உண்மையாலுமே நல்லா இருக்கேன். வாங்க மாமி, நல்லா இருக்கலாம். நன்னா இருக்கேன். ஹாப்பியாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கேன். இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு என்ன பிடிச்சதோ, எனக்கு தெரிஞ்ச மாதிரியும் பிடிச்ச மாதிரியும் லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஓகே, சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல முடியாது, சந்தோஷமா இல்லைன்னு சொல்ல முடியாது. எதையாச்சும் சொல்லியா? என்ன மகிழ்ச்சி உங்களுக்கு? உள்ளூர என்ன மகிழ்ச்சி இருக்கு மனசுக்குள்ள? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பது எது? ஆமா, இந்த கேள்வி இப்ப எது கேக்குற நீ? இண்டிபெண்டா இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் ஆனா அது வந்து இண்டிபெண்டா இருக்கிறதுனாலயே நிறைய ப்ரெஷரும் இருக்கு. ஸோ ரெண்டுமே என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை எல்லாரும் சொல்லுவாங்க இண்டிபெண்டா இருந்தா அதுவே ஒரு விமனுக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஐ ஹவ் அட்டைன்ட் தட் அச்சீவ்மெண்ட் ஃபார் தி பாஸ்ட் 10 years. பட் ஆனா வெதர் ஐ அம் ஹாப்பி அப்படிங்கிறது ஒரு வெரி பிக் क्वेश्चन மார்க். இதில இருந்து என்ன தெரியுது? எது தினசரி வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருது? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. என்னுடைய குழந்தைகளை பார்த்து கொஞ்சம் தான் சார் எனக்கு மகிழ்ச்சி தருது. வெளியில வந்து நிறைய நெருக்கடிகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். வீட்டுக்கு போனால் அதெல்லாம் மறந்துடுவேன். ஃப்ரெண்டு கூட பேசுகிறப்ப நான் சந்தோஷப்படுறப்பேன் சார். ஏன்னா ஒய்ஃப் திட்டுறது, அவங்க பேசுறது, சண்டை நடக்கும். ஃப்ரெண்டு கூட பேசுகிறப்ப இதெல்லாம் நினச்சான்றப்பேன். அறிகிட்டவனே, பரதேசி பல. நீ எல்லாம் ஃப்ரெண்டா? ஒரு ஃபோன் பண்ணா ஒரு 1 hour இல்ல ஓட்ட. எங்கெல்லாம் உள்ளூர மகிழ்ச்சி இருக்கிறது? பிடிச்ச பாட்டு கேட்டாலே உள்ளூர மகிழ்ச்சி வந்துடும். என்ன பாட்டு கேட்குறப்பெல்லாம் திரும்ப கேட்பீங்க? சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த சில கிளியான் பாட்டு, அப்புறம் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட, என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட பேரும் என்னடி. இந்த மாதிரி ஒரு கிராமத்து நினைவுகளை உண்டு பண்ற பழைய மினிபஸ் பாட்டு எது கேட்டாலும் மனசு துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடும். ஐ அம் வெரி ஹாப்பி. அருண், இப்போ நான் 1 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்கேன். நான் சும்மா உட்காந்துருப்பேன். அது எனக்கு பயங்கரமான உற்சாகத்தை கொடுக்குது. என்ன பண்ணிட்டு இருக்க? பிறண்டுகிட்டு இருக்கேன். என்ன தொழில் பண்றேன்னு கேட்டேன். சும்மாவே இருக்கிறதா என் தொழில். நான் சும்மா உட்காந்துருப்பேன் 1 மணி நேரம். அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இருப்பேன். என்னோட நேரம் என்கிட்ட கண்ட்ரோல் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே மாயை தான். ஒய்ஃபை டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ஹாப்பி. முதல் நாள் அவங்க வீட்டில் ஏதாவது பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு 2 பேரும் மாற்றி கேப்பே விடுறதில்ல. தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க. எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி குரூப் இருக்கு, கசின் சிஸ்டர் எல்லாருமே இருக்காங்க. அதுல வந்து ஒருத்தர் கலாய்ப்போம் சார். கலாய்ச்சி கண்ணுல தண்ணி வந்து பாத்திருக்கியா? இன்னைக்கு பாப்படா. எப்படின்னா இப்போ ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணா போதும், எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஒரே அடி தான். அது வந்து ரொம்ப அப்படியே சந்தோஷமா இருக்கு. ஆனா கிண்டல் பண்ணா காண்டாக்காம விட மாட்டான். I'll be only cooking in the home. இன்னைக்கு வந்து பன்னீர் 65 வச்சோன்னா டேஸ்ட் பண்ணோன்னே வித்தியாசமாக டேஸ்ட், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல டேஸ்ட் வந்தது. I felt very happy on that moment. அடாடாடாடாடா, மதுரைக்காரவங்க இட்லி அவிச்சாலே தனி ருசி தான். சும்மா இருக்கும் போது இது பண்ணணும் அது பண்ணணும் அந்த கம்பல்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது இல்லாம போயிடும். அந்த மொமெண்ட்ல ஒரு ஹாப்பினஸ் எமர்ஜ் ஆகுது எனக்கு. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. இப்போ நீங்க பேசணும்ன்றது பாத்தீங்கன்னா அந்த கம்பல்ஷன் கூட இல்லாம இருக்குது. சந்தோஷமா இருக்கு. அதான் மகிழ்ச்சியை நான் பாக்குறேன். ஐயோ ஐயோ. ஓகே, சும்மா இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா சும்மா இருக்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சுல. சரி, என் ஹஸ்பண்டோட ஹோண்டா ஆக்டிவா பின்னாடி உட்காந்து போகிறது எனக்கு கொஞ்சம், ஏன்னா எப்பயுமே பசங்க நடுவில் உட்காந்துருக்கோம். அவரோட ஒரு பீச்சுக்கு போகும்போதோ இல்லை ஒரு மூவிக்கு போகும்போதோ அது ஹாப்பியாக இருக்கும். ரைட்ல திரும்ப போற கைய போடு. சரிங்க மாமா.
சார் காலையில் சமையல் வேலையை முடிச்சுட்டு வீட்டு வேலையும் முடிச்சுட்டு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது அப்பாடா அப்படின்னு போய் கொஞ்ச நேரம் போய் தூங்குவேன். அப்போ அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். பேசிக்லி ஃப்ரம் கோயம்புத்தூர் டு சென்னை ஒரு 8 hours ட்ரெயின் டிராவல் சார். அதில் வந்து நான் தனியாக யாருமே இருக்க மாட்டாங்க, தனியாக அந்த பீப்புள் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டே வருவேன். அப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்படியா? அது நல்லா இருக்கும். வேடிக்கை பார்த்துக்கிட்டே என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும் சார். அந்த 8 hours நல்லா என்ஜாய் பண்ணுவேன், சந்தோஷமா இருக்கும். பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை ராஸ்கல் வேடிக்கை பாக்குறீங்க. பிச்சு பிடி இந்த பக்கம். அங்க எதிர உட்கார்ந்திருக்கிறது என் பையன் தான். சூப்பரா சமைப்பான், நானும் ஒரு அளவுக்கு சமைப்பேன். எங்க 2 பேரோட பாஸ்ட் டைம் என்னன்னா, இன்னைக்கு நீ என்ன சமைச்சா நான் என்ன சமைப்பேன், உன் பொண்டாட்டி என்ன சொன்னா, அப்பா என்ன சொன்னார், நம்ம பிளேட் காலியாச்சா குக்கர் காலி ஆயிருச்சா, பசங்க காசிப் பண்ற மாதிரி நாங்க 2 பேரும் இத பத்தி பேசி அடுத்த ஆள வெறுப்பேத்தி அதுல ஒரு சந்தோஷம். மத்தவங்களை வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷமும் தப்பில்லை. மத்தவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்புதான். ஆனா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பையன்கிட்ட மருமக பத்தியே காசிப் பண்றது. அது காசிப்ல அப்படி இல்ல. அதாவது அவ எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா, இல்ல காசிப் தான். தூக்கிட்டு வந்து மயக்க மருந்து அடிச்சு விட்டுவேன். சந்தோஷமான காசிப். காசிப்லாம் சட்டவிரோதம் கிடையாதுமா. காசிப் இல்லாத உலகம் எவ்வளவு மோசமானது தெரியும்ல. ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு நாள் எப்படி போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃபுல் டேவையுமே வந்து அவங்க கிட்ட வெண்ட் அவுட் பண்ணிட்டு அப்போ ஒரு ஹாப்பினஸ் வரும், அப்பாடா அப்படின்னு. அப்பாடா சொல்லி முடிச்சாச்சு. இப்போ காலையில் அவசரமாக சமைக்கும் போது முன்ன பின்ன இருக்கும் ஒரு நாள். மடையா உப்புமால உப்புடா. உப்புமாவுல உப்பு போடாம எப்படி பண்ண முடியும்? உப்பு மாவும் சேர்ந்ததுதான் உப்புமா. என்னுடைய டாக்டருக்கு மத்தியானம் லஞ்ச் டைம் ஆனதும் கால் பண்ணி கேட்பேன், சாப்பிட்டியா அப்படின்னு. அவன் சாப்பிட்டேன்னு சொன்னாலே நான் சந்தோஷப்படுவேன். ரொம்ப சந்தோஷப்பா. நான் தூய்மை பணியாளராக வேலை பார்க்குறேன். காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திருப்பேன். எங்கள் பையன் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான். அவன் வேலை முடிச்சுட்டு வந்தோடனே அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் வேலைக்கு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் அம்மா தான். புள்ள வேலை முடிச்சதால அவருக்கு சாப்பாடு போறது ஒரு மாதிரி சந்தோஷமா ஆமாம் சார். 4 மணிக்கு வேலை விட்டு வருவோம், ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு காலையில. ஆமாம் காலையில் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவர் போய் தூங்கிடுவாரு. நான் அதுக்கப்புறம் நான் வேலைக்கு கிளம்பிடுவேன் சார். ஊரு உறவு உலகம் எல்லாமே நீ தான். உங்களுடைய உள்மனதுடைய ஏக்கம் என்ன? உள்மனதுல எனக்கு இந்த ஏக்கம் இருக்கு, உங்கள் மனதில் இருக்கும் ஏக்கம் என்ன? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நான் வந்து நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றேன் சார். இப்போ கரண்டா வந்து இப்பதான் மேரேஜ் ஆச்சு. எனக்கு ஒரு 3 மாசம் தான் ஆகுது மேரேஜ் முடிஞ்சு. அவங்க டே ஷிஃப்ட்ல இருக்காங்க. ஏன் ஏக்கம் என்னன்னா, எனக்கு ஒரு டே ஷிஃப்ட் கிடைக்காதா? எவ்வளவு பெரிய டேஞ்சரான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் என் தலையெழுத்து. நீங்க டே ஷிஃப்ட்ல இருக்கீங்க, அவங்க நைட். நான் தூங்கி எந்திக்கும் போது அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் திரும்பி ஆஃபீஸ் முடிச்சாலும் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கான டைம்ன்றது ஒன்று இல்லவே இல்லை சார். ஏண்டா? வீடு வந்து ரொம்ப பெருசு சார். ஸோ நாங்கள் அதை லாட்ஜ் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ப்ளீஸ். காலையில் பூட்டிட்டு வீடு ஆஃபீஸ் போகிறது அண்டு நைட்டு வந்து தான் திறக்கிறது. ஸோ 2 பேருமே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய ஏக்கம் ரொம்ப வருஷமாக எனக்கு இருக்குது. தெருவில் பத்திரிக்கை கூட வைக்கிறது இல்லை எங்களுக்கு. கேட்டில் வச்சுட்டு போயிட்டேன், அவங்கள பார்க்கலையா அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப நாள் வரும். டே டு டே நான் அதை பூட்டும் போதும் திறக்கும் போதும் அவ்வளோ மனவலியோடு இருக்கேன். பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். லாட்ஜாவே இருக்குங்கிறீங்களா? அது எப்படி வீடா மாத்துறது? மருமக வரணும் சார். சொந்தக்காரங்க வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். சார் எனக்கு வயசு 39. இது வரைக்கும் நான் காதலிக்கப்பட்டதே இல்லை. இல்ல புரியல. நண்பன், பாசம், இந்த டேக்லைன் எதுவுமே இல்லாத காதல். எக்ஸாக்ட் காதல். இது வரைக்கும் நான் காதலிக்கப்பட்டதில்லை. ஒரு நண்பனா, ஒரு உரையாடலுக்கான நபரா, ஒரு பயண துணைவனா, இப்படி 3 போஸ்டிங்க முழுசா வச்சுக்கிட்டு நாயா அலையறே. பல விதமா நான் இருந்திருக்கேன். நான் ஆப்போசிட் ஜெண்டர்ட்ட சொல்றேன் நான். சரி. ஆனா இது வரைக்கும் காதல்ங்கிறது நான் காதலிச்சிருக்கேன். இது வரைக்கும் காதலிக்கப்பட்டதே இல்ல. ஓகே. ரூம்ல அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குப்பா. காதலிக்கப்படாத ஆண்மனம் எப்படி இருக்கும்? ஒரு அதை விட பெரிய ஏமாற்றமா எனக்கு பெருசா எதுவும் தெரியல. ஆனா அவளுக்கு என்னையே பிடிக்கலப்பா. அது இருக்கிறதா சார்? நீங்க சிங்கிளா மேரிடா? சிங்கிள் தான் சார். எனக்கு பெற்றோர்களோட இழப்பு தான் சார் பெரிய ஏக்கமாக இருக்குது. இப்போ இன்னைக்கு ஒரு ஆளாயிட்டோம், பிடிச்சதை செய்கிறோம், ஒரு வாழ்க்கை இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒன்றுமே இல்லாதப்ப நம்ம ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து ஃபாதர் மதர் தவறிட்டாங்க. இப்போ எந்த பிரதிபலனும் இல்லாமல் சந்தோஷப்படுறவங்க, நமக்காக சந்தோஷப்படுறவங்க நம்ம கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம். எனக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆகுது. என் வீட்டுக்காரர் சாப்பிட்டியான்னு கேட்டாலே எனக்கு அது பெரிய விஷயம்தான். என்னடா சொல்ற? நான் ஞாபகப்படுத்தி விடுவேன், ஆனால் அவர் மறந்துடுவேன். அவரை நான் கெட்டவரெலாம் சொல்ல மாட்டேன். ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன்ல, நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்பேன். அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு 2 நாள் வருது, 3 நாள் மறந்துடுறேன்னுவார். ஐயா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது, பட் இன்னும் கஷ்டமாக தான் இருக்கு. மாலதி அழாதமா. அது ஒரு வாரத்துக்கு அவ்வளோ ஏக்கம். நான் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது என்ன யாருமே இல்லாதப்ப அந்த டேப் சத்தம் கூட நமக்கு டொப்பு டொப்புன்னு கேட்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டியா,
நான் நல்லாவே சமைக்கலனே வச்சுக்கோங்க, ஃபோன் பண்ணி என்ன சாம்பார்ல உப்பு போடல, கத்திரிக்காய் எப்படி செஞ்ச அப்படி கேட்கலாம். நான் நினைச்சா பண்ணலாம் ஆனா பண்ண மாட்டேன். அவர் வந்து டீச்சரா இருக்காரு, அவர் சாப்பிட்டுட்டு அவசரம் சரி சரி நான் சாப்பிட்டேன் நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு வச்சிருவாரு. நீ எல்லாம் ஒரு புருஷனா? கொஸ்டின் இல்லாத ஒரு டே எதுக்கு ஏன் பண்ண கேள்வி இல்லாத ஒரு நாள் தான் உங்க இயக்கம். என் கூட ஒரு கூட பிறந்த தங்கச்சி இருக்கா. 5 இயர்ஸாக நாங்கள் 2 பேரும் பேசிக்கல. அது எப்படா முடியும்? ஸோ அதோட ஏக்கம் எனக்கு இருக்கு. 5 வருஷமா ஏன் பேசிக்கல சிஸ்டர்ஸ்? அப்படி கேளுங்க, கேட்டாச்சுல்ல. சின்ன பிரச்சனை பேசல, அதனால அது அப்படியே அது பிரேக் ஆயிடுச்சு. கொடூரமான விஷயத்த கூலா சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ அந்த ஏக்கம் எனக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கு இப்போ வரைக்குமே. ஸோ அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கு. ரொம்ப கஷ்டமாகுது. ஸோ அந்த ஏக்கம் எனக்கு இப்போ பேசினா கூட அது நான் அழுணும் அழலை, அது உள்ளேருந்து வருது. அவங்க ஏதாவது ஒன்று கன்வே பண்ணணும்னு ஆசைப்பட்டா அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? அவங்கள்ட்ட என்ன பேசுவீங்க ஒரு நிமிஷத்துல? டேய் கேக்குறான்ல சொல்றா. சாரி அனு, ஏதாவது நான் எனக்கு தெரிஞ்சு உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிரு. சாரி மிஸ்டர் ரகுவரன், என்னை மன்னிச்சிருங்க. இனிமேவாவது நம்ம வந்து இந்த லைஃப்பை வந்து நல்லா கொண்டு போகலாம். ரியலி சாரி, லவ் யூ. ஐயோ சேம் டு யூ. அப்பா அம்மா இல்லாதது ஏக்கமா இருக்கு சார். ஏன்னா டெய்லி ஃபோன் பண்ணுவார், சாப்பிட்டியாமா. என் வீடு முழுக்க இருக்கிற என் அப்பாவோட வேதவாச சொல்லும், அவர் எனக்காக படுற கஷ்டத்தையும் உழைப்பையும். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எனக்கு கேட்பாரு சார். ஒவ்வொரு நாளுமே 10ல இருந்து 10:30 உன்ன ஆஃபீஸ் கிளம்பிட்டு போய் மிஸ்டு கால், நிறைய மிஸ்டு கால் ஆயிடும். இப்போ நினைக்கிறேன் அந்த மிஸ்டு கால் ஒரு வார்த்தை, இப்போ அந்த கால் எனக்கு வந்துடாதா சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்கறது. நான் 1 வயசா இருக்கும்போது என் அப்பாவோட கைவிரல் பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சேன். எனக்கு அந்த ஒரு விரல் கொடுக்குற தைரியம் போதும் இந்த உலகத்தை ஜெயிக்க. அந்த ஒரு கால் அட்டன் பண்ணி என்னப்பா பண்றீங்க, சாப்பிட்டோம்ப்பா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொல்றது கூட எனக்கு டைம் இல்லாம போயிடுச்சு. 100 வயசானாலும் எனக்கு விரல் வேணும்பா. அவர் இறந்து 10 வருஷம் ஆகுது. ஆனா ஒவ்வொரு நாளுமே அந்த ஹாஸ்பிட்டல் நான் பாஸ் பண்ணி சம்டைம்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் ரூட்டே நான் மாத்திடுவேன். GHல தான் இறந்தார். அவ்வளோ அந்த ரோட பாஸ் பண்ணாலே எனக்கு இதுவாகும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கு சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கழுவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே.